சேனலில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவையில்லைனா எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம். பட்டரே போதும். இப்போ இதில் வந்து ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 12 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், அப்படிலாம் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த மாதிரி ரொம்ப பொடியாக வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படி நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாகிடும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அரைச்சாச்சு. இதை வந்து ஓரமாக வச்சுக்கோங்க. திரும்ப அதே கடாயை எடுத்துக்கோங்க. அதே கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பட்டை, அதுக்கப்புறமா வந்து லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய், 3 ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை அந்த மசாலாவோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம அலசி வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துக்கலாம். பன்னீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கிரேவியோட பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அதை வந்து மூடி சிம்மில் வந்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த பன்னீரோட அந்த கிரேவியெல்லாம் வந்து நல்லா சேரும். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா சர்க்கரை சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரிமெத்தி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.